அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சியை பிடிக்கலாம் என திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு கட்சிகளில் இருந்து 12,000 பேர் திமுகவில் இணையும் விழா செங்கல்பட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், வரும் 25ஆம் தேதி திமுக ஏற்பாடு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சியை பிடிக்கலாம் என பேசி ஸ்டாலின் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். 91 தேர்தலில் நின்றோம். 2 வருஷம் தான் நம்ம ஆட்சியை கழிச்சாங்க. 91 மீண்டும் தேர்தல் தோற்று போனோம், ஆட்சிக்கு வரல. 96 மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2001 தோற்றோம். 2006 மீண்டும் 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 2011 தோற்றோம். இப்போ 2016 தோற்றோம். அது வேறு. ஆக மீண்டும் தமிழ்நாட்டில் அது 2016க்கு பிறகு 5 வருஷமா அல்லது அதற்கு முன்பா புரியல, தெரியல. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமாக போகிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதற்காக இதை வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு இவ்வளவு விளக்கமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல தேர்தல் களங்களிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், பல தேர்தல் களங்களில் நாம் தோற்றும் போயிருக்கிறோம். நம்மை போல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி ஒன்று நாட்டில் ஒன்று உண்டா? நம்மை போல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி நாட்டில் இருக்கா? இருமாப்போடு சொல்றேன், திமிரோடு சொல்றேன், ஆணவத்தோடு சொல்றேன். உண்டா? கிடையாது. அதே போல் நம்மை போல் தோற்றுருக்கக்கூடிய கட்சி நாட்டில் ஒன்று உண்டா? வெற்றி பெறுவதில் நமக்கு தான் பெருமை, தோற்கதிலே நமக்கு தான் பெருமை.